ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஸ்வீட்டான பால் பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரக்குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம், மிளகு ரெண்டையுமே ஒரே அளவுக்கு ஈக்குவலாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சோம்பும் அதே அளவுக்கு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அப்புறம் 5-6 நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் வதக்கி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்ல, ரொம்ப பழுப்பு நிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 3 தக்காளி. நம்ம புளி எந்த அளவுக்கு சேர்த்தோமோ தக்காளி அந்த அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே எல்லாமே வெந்து வரணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். காரம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டு குழம்பு தூள். புளிக்குழம்புக்கு எப்போயும் நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். தேங்காய் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம். அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காயை முட்டை கத்திரிக்காய் மாதிரி நடுவில் மட்டும் 4 பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால நான் ஒரு சில கத்திரிக்காயை அரை மட்டும் சேர்த்துருக்கேன். மீதி எல்லா கத்திரிக்காயும் முட்டையாகவே சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த கத்திரிக்காய் உள்ள கத்திரிப்பு கலர் மாறி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம். இதுவே போதும் தான். இதுவே நல்லா கெட்டியாக வரும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம வைக்கிறது யூஸ்வலாக கத்திரிக்காயை போட்டு வெங்காயம் தக்காளிலாம் தனித்தனியாக தெரியும். அதை ஈஸியாக நம்ம இடையில டிஸ்டர்ப் ஆகும். இது அந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம குழம்பு ஊற்றுனோமா பரட்டி சாப்பிட்டோமா அப்படின்னு வேலை முடிச்சிடும். இப்போது இது ஊற்றுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியாக புளிக்கரைசலையும் நம்ம சேர்த்துக்குவோம். மிக்ஸியில் இருக்க எல்லாத்தையுமே ஒன்று கூட வலிச்சு விடாமல் எல்லாமே சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இப்போ புளிக்கரைசலை நான் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு போதுமா என்னென்னு பார்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம எண்ணெயில் கத்திரிக்காய் ஒரு 1/4% அளவுக்கு வெந்திருக்கும். இந்த மசாலாவோடு சேர்த்து 75% கத்திரிக்காய் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கெட்டியாக வந்துருச்சு குழம்பு. இதை சாதத்தோடு பிரட்டி சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்கள் வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே போல் இன்றைக்கி நம்ம இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் உளுந்தை நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அது நல்லா புசுன்னு நல்லாவே ஊறி வந்துடும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா சூப்பராகவே ஊறி வந்துடும். ஊறி வந்ததை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பொதுவாகவே நம்ம உளுந்து அரைக்கணும் அப்படின்னாவே நம்ம மாவுக்கு அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபிக்கு அரைச்சாலும் சரி, ஜில் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு நம்ம நினச்ச மாதிரியே சூப்பராக வந்துடும். தண்ணி லைட்டாக விட்டு கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரியே அதே பதத்துக்கு தான் இந்த உளுந்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அப்போ தான் அந்த பால் பணியாரம் செம்மையாக வரும். எண்ணெய் உறிஞ்சாமல் வரும். இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கலாம். அந்த உப்பு அங்கங்கே நிற்காமல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காய். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் அதனால் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுவுமே டேஸ்ட்டு அதே மாதிரியே தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது டிஃப்ரெண்ட் அவ்வளோவா தெரியாது. இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை
வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியும் போது நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் இந்த பாலை வந்துட்டு நல்லாவே வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்தை வந்து அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வடை மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை உடனே பாலில் கலந்துடணும். பாலில் கலந்தால் நல்லா ஊறி வந்துடும். சூப்பரான பால் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?